விழுந்த இடம் பார்த்தீங்கன்னா, மிக குழியான பகுதி. அது மட்டும் இல்லாம, இங்க நடந்து போக முடியாது. உட்காந்து உட்காந்து தான் போகணுமாமா. ஏன்னா மழை வேற. அதுவும் இல்லாம காடுகள் ரொம்ப அடர்த்தியா இருக்கு. அதனால அந்த விமானம் நடந்த இடத்துக்கே ரொம்பவும் கஷ்டப்பட்டு தான் போயிருக்காங்க. அந்த அளவுக்கு அந்த இடம் இருந்திருக்காமா. கடைசியா அங்க போய் பார்க்கும்போது லட்சக்கணக்கான துண்டுகளா, அதாவது விமானத்துல இருந்த ஒரு பாகம் மிச்சம் இல்ல. எல்லா பாகங்களும் துண்டு துண்டா தெறிக்கப்பட்டிருக்கு. அங்க இருந்த உடல்களும் அதே மாரி தான். அதே சமயம் வந்துட்டு அங்க இவங்க போகும்போது சரியான மழை அதே டைம்ல. அந்த மழையில பார்த்தீங்கன்னா, 6 நாள் ஆச்சு. அங்க உடம்புகள் எல்லாம் அப்படியே இருக்கு. அது அப்படியே மழையில வந்துட்டு அழுகி இருந்திருக்கு. அது பார்த்தா யாரு எங்க இருக்காங்கன்னு அடையாளமே தெரியலையாமா. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பக்கெட்டு சிதறி இருக்காங்க. இத பார்த்து அவங்களுக்கே ஒரு ஒரு உள்ளுக்குள்ள ஒரு மாரி ஆயிடுச்சு. ஏன்னா, இந்த